ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்சிஎம் ஹெச்சிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 53 சம் வந்து உங்களுக்கு பார்ட் 5 வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அந்த சம் பார்த்தவங்க அப்படின்றவங்க இந்த டைம் நம்ம இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது வந்து நான் வச்சுருக்கிறது இப்போ கணியன் புக்கு தான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ கணியன் புக்கில் நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஸ்ஐ சம் ரிலேட்டடாக என்னென்ன சம் இருக்குன்றது நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கணியன் பொறுத்தவரை நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக் எல்லாமே கவர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம் அந்த 5 பார்ட் 5 இது வரைக்கும் போட்டுரும் பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோன்றது இந்த நம்ம பார்க்க போகிற சம் அப்படின்றது கண்டிப்பாக ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே சார், சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 3684 இதனுடைய மீப்போவாக கேட்குறாங்க, ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணும்? 36 84 18 2 36 4 2 8 2 2 4. ஓகே, அடுத்து 3 போடலாமா? 6 3 18 1 3 3 மீதி 1 4 12. தென் 2 போடலாமா? 3 2 6 7 2 14. அடுத்து இது 3 7 நமக்கு காமனாக டிவைட் ஆகுமா? ஆகாது. ஹெச்சிசிஎஃப்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? காமனாக நமக்கு கொடுத்துருக்க 2 நம்பர் காமனாக டிவைட் ஆகணும். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் டிவைட் ஆச்சு. பட் இது நமக்கு வந்து டிவைட் ஆகலை. ஸோ நமக்கு வந்து இது வரைக்கும் தான் நம்ம வந்து ஹெச்சிசிஎஃப் எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும்? 2 3 6 6 12. ஸோ நமக்கு ஹெச்சிசிஎஃப் வேல்யூ என்ன? 12. ஓகேங்களா? ஆன்சர் இதுக்கு என்ன? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இதுக்கு வந்து 12 தான் ஆன்சர் இதுக்கு. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். 20 25 இதனுடைய மீப்போவா என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் தெரியுதுங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 20 மற்றும் 25 இதனுடைய மீப்போவா, அதாவது மீப்போவானா மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா என்ன? ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம்? 20 25ங்களா? 20 25 சால்வ் பண்ணுங்கள். 20 25க்கு ஹெச்சிசிஎஃப் எடுக்க போகிறோம். 4 5 20 5 5 25. 4 5 காமனாக டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ நமக்கு ஹெச்சிசிஎஃப் வேல்யூ என்ன? 5. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி 5. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். ஓகே, 15 8 9 இதனுடைய மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 15 8 9 இந்த சம்முக்கு நமக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. மீச்சிமா அப்படின்னாக்கா நான் என்ன சொல்லியிருக்கேன்? மீச்சிறு பொது மடங்கு. அப்போ என்ன பண்ணணும்? 15 18 9 இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 3 போடலாமா? 5 3 15 6 3 18 3 3 9. அடுத்தது 3 போடலாமா? 5 2 3 6 1 3 3. 5 2 நமக்கு வந்து இதுக்கப்புறம் எந்த நம்பருக்கு காமனாக டிவைட் ஆகாது. ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணி எல்சிஎம் அப்படின்றது நம்ம என்ன அப்படின்னாக்கா அதாவது வந்து இப்போ இங்கே பாருங்கள் 5 இருக்குது, இங்கே 6 3 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நம்பர் நமக்கு வந்து காமனாக டிவைட் ஆகணும், நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு எல்சிஎம்க்கு ஹெச்சிசிஎஃப்க்கு உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? இதுக்கு எல்சிஎம் இந்த சம்முக்கு எல்சிஎம் அப்படின்னு என்ன அப்படின்னாக்கா 3 3 9 9 5 45 45 2 90 வந்துடுங்களா? இது நமக்கு எல்சிஎம். எல்சிஎம்ன்றது நமக்கு வந்து 90. சரிங்களா? அதுவே நமக்கு இந்த சமக்கு ஹெச்சிசிஎஃப்னா என்ன வரும்? 3 வரும். ஏன்னா இது மட்டும் தான் நமக்கு வந்து காமனாக டிவைட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த சம்முக்கு வந்து நமக்கு வந்து எல்சிஎம் அப்படின்னாக்கா 90, ஹெச்சிசிஎஃப் அப்படின்னாக்கா 3. ஓகேங்களா? எல்சிஎம் அப்படின்றது நமக்கு வந்து 90 வரும். அடுத்தது ஹெச்சிசிஎஃப் அப்படின்னாக்கா நமக்கு 3 வரும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். தெரியுதுங்களா? 20 25 20 25 இந்த சம்முடைய மீசிமா கேட்குறாங்க. மீசிமா நம்ம என்ன பண்ணுவோம்? 20 25 5 போடுங்க. 4 5 20 5 5 25. இதுக்கப்புறம் இது 2 காமனாக டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்போ 5 4 20 25 100. ஓகேங்களா? ஆன்சர் என்ன வருது? ஆன்சர் ஆப்ஷன் சி 100 வருது. ஓகேங்களா? ஓகே, பேசிக்காக தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்து இந்த சம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். 2 3 7 9 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 3 9 11 கொடுத்துருக்காங்க. 2 3 4 5. ஓகேங்களா? இதுக்கு நமக்கு ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு நமக்கு என்ன கேட்குறாங்க? ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5 நம்ம போடுறோம். 2 3 7 9 இப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது 2 3 9 11. சரிங்களா? அடுத்து 2 3 4 5ன்னு இருக்குது. ஓகேங்களா? 4 5 நான் ஏன் இப்படி தனித்தனியாக எழுதுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் பாருங்கள். நமக்கு அப்போ தான் வந்து கம்பேர் பண்ணி எழுதி சேர்க்கும். ஓகே, நமக்கு என்ன கேட்குறாங்க? ஹெச்சிசிஎஃப் மீப்போவா கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது ஹெச்சிசிஎஃப் நம்ம என்ன சொல்லணும்?
எல்லா நம்பர்லையும் நமக்கு வந்து அந்த நம்பர் இருக்கணும். இப்போ 2 இங்கே இருக்குது, அப்போ 2 ஓகே. அடுத்து 3 பார்க்குறோம், 3 வந்து இங்கே இருக்குது, ஓகே 3 எழுதிட்டோம். அடுத்தது நமக்கு வந்து வேறு எதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். வேறு எதாவது காமனாக இருக்கா? இல்லை. ஸோ ஆன்சர் அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னாக்கா, ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்கு வரும். ஓகே சூப்பர். ஆன்சர் இதுக்கு என்ன? ஆப்ஷன் பி தான் இதுக்கு வரும். ஓகேங்களா? என்ன அப்படின்னாக்கா, நமக்கு நம்பர் வந்து இந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு ஹெச்சிசிஎஃப் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நம்பர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ 2ன்னு பார்த்தோன்னாக்கா இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 3னாக்கா இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி நமக்கு ஏதாவது காமனாக இருக்கானாக்கா கிடையாது. ஓகேங்களா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு போயிடலாமா? ஓகே. இப்போ இதுவே வந்து இந்த சம்முக்கு எல்சிஎம்னா என்ன பண்ணுவீங்க? இன்ட்டு 7 இன்ட்டு 9 இன்ட்டு 11 இன்ட்டு 4 இன்ட்டு 5ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்க்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2 கியூப் 3 5 ஸ்கொயர் 7 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். 2 கியூப் இன்ட்டு 3 இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 தென் 2 power 4 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு 7 ஸ்கொயர் இன்ட்டு 11 தென் 2 இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 5 power 4 கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுக்கு நமக்கு என்ன கேட்குறாங்க? எல்சிஎம் மீசியமாக கேட்குறாங்க. அப்போ மீசியம் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் பார்ப்போம். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. மீசியமான நமக்கு என்ன வரணும்? பவரில் பெருசு. ஓகேங்களா? பவரில் எது பெருசாக இருக்கோ அதுதான் நமக்கு மீசியமா. ஓகேங்களா? பவரில் பெருசாக இருந்துச்சுனாக்கா மீசியமா, பவரில் சின்னதாக இருந்துச்சுனாக்கா ஹெச்சிசிஎஃப். ஓகேங்களா? இப்போ இங்கே 2 கியூப் இருக்குது, இங்கே 2 power 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும் இதுக்கு? 2 power 4. அடுத்தது 3 பார்க்குறோம். 3 3த்துலேயும் இருக்குது. எது பெருசு? 3 கியூப். ஓகே. அப்போ 3 கியூப் போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே வந்து 5 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 power 4 இருக்குது. அப்போ 5 power 4 போட்டுக்கலாமா? ஓகே. தென் காமனாக இல்லாததே நம்ம எடுத்துப்போம். இங்கே 7 இருக்குது, 7 ஸ்கொயர் இருக்குது. அப்போ எது பெருசு? 7 ஸ்கொயர் இன்ட்டு 11. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன வருது? 2 power 4 3 கியூப் 5 power 4 7 ஸ்கொயர் 11. எங்கே இருக்குது ஆப்ஷன்? ஆப்ஷன் சியில் இருக்குங்களா? அது ஆப்ஷன் சியில் இருக்குங்களா? 2 power 4 3 கியூப் 5 power 4 7 ஸ்கொயர் 11 அப்படி சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. இதே சமக்கு நமக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதே சமக்கு ஹெச்சிசிஎஃப் நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா, காமனாக என்ன இருக்குது? 2 காமனாக இருக்குது. பவரில் எது? 2. அப்போ 2 போட்டுக்கோங்க. அடுத்தது 3 ஸ்கொயர் 3 கியூப். 3ன்றது நமக்கு வந்து காமனாக 3த்துலேயும் இருக்குது. பவரில் எது சின்னதோ அதுதான் நமக்கு ஹெச்சிசிஎஃப் 3. அடுத்தது 5ன்னு பார்த்தோன்னாக்கா இங்கே 5 ஸ்கொயர் 5 கியூப் 5 power 4 இருக்குது. அப்போ பவரில் இதுதான் சின்னது. அப்போ 5ன்னு போட்டுக்கலாம். மற்றபடி நமக்கு 7 அப்படின்றது இதுலேயும் மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ எடுத்துக்க வேணாம். 11ன்றது இதில் மட்டும் தான் இருக்குது, வேறு இதுலேயும் இல்லை. ஸோ நம்ம இதையும் எடுத்துக்க வேணாம். அப்போ இதுக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னாக்கா 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 ஆகும். ஓகேங்களா? ஓகே சூப்பர். அடுத்து 7th சம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 7th கொஸ்டின் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். ஓகே. அடுத்தது 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 கொடுத்துருக்காங்களா? அப்போ அதை எழுதிக்கலாம். நான் எப்படி எழுதணும் அந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்து 2 power 4 3 இருக்கா? 2 power 4 இன்ட்டு 3. ஓகே எழுதியாச்சு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? மீசிமா மற்றும் மீப்போவா. ஓகேங்களா? எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப்பும் கேட்குறாங்க. ஓகே. எல்சிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? ஓகே. 2 பாருங்கள். இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 power 4 இருக்குது. அப்போ பவரில் எது பெருசு? 2 power 4 தான். 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் போட்டுக்கலாம். 5 தனியாக இருக்குது, அதையும் நம்ம எடுத்து எழுதிப்போம். இது எதுக்கு? இது வந்து எல்சிஎம். இது ஹெச்சிசிஎஃப்னா என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பர் எல்லா டேட்டாலும் இருக்கணும். இங்கே 3 மட்டும் தான் நமக்கு வந்து இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகே. 3ல் நமக்கு வந்து இங்கே 1ல் 3 power 1 இருக்குது, 3 power 2 இருக்குது. எது எழுதிப்பீங்க? 3 தான் எழுதிப்போம். அப்போ ஹெச்சிசிஎஃப் அப்படின்றது 3. ஓகேங்களா? ஸோ எல்சிஎம்னா 2 power 4 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. ஹெச்சிசிஎஃப்னா 3 ஆகும். ஓகே. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஓகே. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா இது இருக்குங்களே 2 power 4 இருக்கா? அப்போ 2 power 4னா என்ன வரும்? 4 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? 3 ஸ்கொயர்னால் 2 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 4 4 2 8 8 16. ஓகே. 16 இன்ட்டு இது வந்து 3 ஸ்கொயர்னால் 3 இன்ட்டு 3 போட்டோம் 9 வந்துடுமா? அப்போ 9 5 45. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 5 80 தென் 6 4 24 2
64, 16 நாள் 64, ஓகேங்களா. 8 நாள் 12, 1 720. ஸோ நமக்கு எல்சிஎம் வேல்யூ என்ன வருது, 720 வருது, ஓகேங்களா. எல்சிஎம்ன்றது நமக்கு வந்து 720 வருது, ஹெச்சிசிஎஃப்ன்றது நமக்கு வந்து 3 வருது. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை, ஓகேங்களா. ஓகேங்களா ஆஃபீஸர், நமக்கு பவரில் வேல்யூ கிடைச்சிது. அந்த பவர் வேல்யூவை நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு இதுக்கு என்ன வருது, 720 வருது, ஹெச்சிசிஎஃப்ன்றது நமக்கு 3 வருது. ஸோ நமக்கு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ன்றது 723, ஓகேங்களா. 723, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. 2/3, 8/9, 64/81, 10/27 சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், பின்னத்தில் கொடுத்தாலும் நம்ம எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 8 எப்படி போட போகிறோம் நாம அப்படின்னாக்கா, இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2/3, 8/9, 64/81, 10/27 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், என்ன கேட்டிருக்காங்களோ மேலே இருக்க நம்பருக்கு அதை கண்டுபிடிக்கணுமா. ஹெச்சிசிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மேலே நமக்கு ஹெச்சிசிஎஃப்பும் ரிமைனிங் கீழே உள்ளதுக்குலாம் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், எல்சிஎம் கண்டுபிடிப்போம், ஓகேங்களா. ஞாபகம் வருதுங்களா. அப்போ 2, 8, 64, 10 இதுக்கு நாம் ஹெச்சிசிஎஃப் எடுக்க போகிறோம். 2ஆல் போடுங்க, 2, 2, 4, 2, 8, 3, 2, 32, 64, 2, 10, ஓகேங்களா. ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு வந்து காமனாக டிவைட் ஆகணும்னு பார்த்தாக்கா காமனாக டிவைட் ஆகாது, காமனாக நமக்கு டிவைட் ஆகாது. ஸோ ஹெச்சிசிஎஃப் வந்து நமக்கு வந்து 2, ஓகேங்களா. அடுத்தது இந்த 3, 9, 81, 27 இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 3ஆல் போடலாமா, 1 3 3, 3 3 9, 2 3 6, மீதி 2, 7 3 21, 9 3 27. திரும்ப 3ஆல் போடலாமா, 1 3 3, 9 3 27, 3 3 9. திரும்ப 3ஆல் போடலாமா, 1 1, 3 3 9, 1. ஓகே, அவ்வளோதான். அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 3 9, 3 3 9, 9 9 81. ஸோ நமக்கு ஹெச்சிசிஎஃப் அப்படின்றது நமக்கு வந்து 2 கிடச்சிருக்கு, எல்சிஎம்ன்றது 81 கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா 2/81. 2/81 எங்கே இருக்குது, ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குங்களா. 2/81 அப்படின்றது நமக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போது பின்னத்தில் கொடுத்து நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்களோ மேலே இருக்க நம்பருக்கு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இங்கே 2 8 64 10 இதுக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரிமைனிங் பேலன்ஸ் உள்ள இந்த டினாமினேட்டர் உள்ளதுக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ ஹெச்சிசிஎஃப் பை எல்சிஎம், ஓகேங்களா. இங்கே என்ன கேட்குறாங்களோ மேலே இருக்க நம்பருக்கு அதை கண்டுபிடிக்கணும்பா. அதுக்கு ஆப்போனண்ட்டாக நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும், கீழே நம்பருக்கு கண்டுபிடிச்சி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆன்சர் வரும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வருது, 2/81 வருது, ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி 9th சம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9 என்ன கொடுத்துருக்காங்க, 1/3, 5/6, 2/9, 4/27 இதுக்கு மீசிமா கேட்குறாங்க. மீசிமானா என்னது, எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், 1, ஓகேங்களா, 1 5 2 4 இதுக்கு நாம் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அப்போ 2ஆல் போடலாமா, 5 1 2 2 2 4, 5 2 நமக்கு அப்படியே நம்ம வந்து காமனாக டிவைட் ஆகலை. ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 2 5 10, 5 2 20 இது நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன கேட்டிருக்காங்களோ மேலே இருக்க நம்பருக்கு அதை கண்டுபிடிங்க, அதுக்கு ஆப்போனண்ட்டாக கீழே உள்ளது கண்டுபிடிங்க. இப்போ எல்சிஎம் இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நமக்கு இருந்து கீழே உள்ள நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க பார்க்கலாம். 3 6 9 27 3ஆல் போடலாமா, 1 3 3, 2 3 6, 3 3 9, 9 3 27. ஓகே, 3 வருது, ஓகேங்களா. ஸோ நமக்கு இதுக்கப்புறம் காமனாக டிவைட் ஆகுமா, ஆகாது. ஹெச்சிசிஎஃப்னா காமனாக எல்லா நம்பரும் டிவைட் ஆகணும். ஸோ நமக்கு வந்து இங்கே எதுவுமே எல்லாமே காமனாக டிவைட் ஆகணும்னாக்கா ஆகாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம்மோட வேல்யூ டிவைடட் பை ஹெச்சிசிஎஃப் வேல்யூ. ஸோ ஆன்சர் அப்படின்னாக்கா 20/3. 20/3 எங்கே இருக்குது, ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்குது, 20/3, ஓகேங்களா. ஓகே, சூப்பர். அடுத்து 10th சம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 10 என்ன கொடுத்துருக்காங்க, 5/4, 10/6, 15/8 கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, மீசியமாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ போடலாமா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன கேட்டிருக்காங்களோ கேட்டிருக்க நம்பருக்கு மேலே கண்டுபிடிக்கணும். அப்போ 5, 10, 15, ஓகேங்களா. இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 5ஆல் போடலாமா, 1 5 5, 2 5 10, 3 5 15, 2 3 நமக்கு வந்து காமனாக டிவைட் ஆகும்னாக்கா ஆகாது. ஸோ நம்ம அப்படியே நம்ம நிறுத்திக்கலாம், ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 10, 5 3 30 இது நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணுமா.
4 6 8 இந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க. 4 6 8 அப்போ 2ஆல் போடுங்க. 2 2 4 3 2 6 4 2 8 இதுக்கப்புறம் நமக்கு வந்து காமனாக டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ 30/2 30/2 அப்படின்றத அவங்க வந்து கேன்சல் பண்ணி போட்டிருக்காங்க. 1 2 2 15 2 30. ஸோ ஆன்சர் அப்படின்னாக்கா 15 இதுக்கு வருது. ஓகேங்களா? ஆன்சர் இதுக்கு என்ன வருது? ஆப்ஷன் டி 15 வருது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 17 சம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 11 கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 1.75 5.67 இதனுடைய மீப்பெரு பொது காரணி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா HCF தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? பொது காரணி, பொது வகுத்தி இந்த மாதிரி வந்தாலே அது என்ன அப்படின்னாக்கா HCF கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ நமக்கு என்ன பண்ணலாம்? 1.75 5.67 இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணிப்போம்? இது வந்து நமக்கு வந்து தசம புள்ளியாக இருக்குது. ஓகேங்களா? தசம எண்களாக இருக்குது. ஸோ நம்ம இது வந்து முழு நம்பரை மாற்றிப்போம். எப்படி மாற்றிக்கலாம்? எப்படி மாற்றலாம் பாருங்கள். கொஸ்டின் நோட் பண்ணிக்கலாம். 1.75 ஓகேங்களா? அடுத்தது 5.67 ஓகேங்களா? 5.67 நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? HCF கேட்குறாங்க. மீப்பெரு பொது காரணி கேட்குறாங்க. ஓகே, இப்போது இங்கே புள்ளிக்கு அப்புறமேட்டுக்கா எத்தனை நம்பர் வந்து பெருசு இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுனாக்கா 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே காமனாக 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னாக்கா அப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து LCMஓ HCFஓ கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இதை ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், 175 00ன்னு போடுங்க. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பருக்கு? 2 நம்பருக்கு. அப்போது ரெண்டு நம்பர் தாண்டி அதாவது ரைட் சைட்லேருந்து வரணும். 1 2ன்னு புள்ளி வைங்க. ஓகே, 175.00 இதுக்கு வேல்யூ இருக்கா? வேல்யூ இல்லை. அப்போ 175 மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இதுவுமே 56.00ன்னு போட்டுக்கோங்க. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர் இருக்குது. அப்போது ரைட் சைட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைங்க. வச்சுட்டோம். அப்போ இதுக்கு என்ன வரும்? 560.0. அப்போ 560. அடுத்தது 700 ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன வருது? 175 560 700. ஓகேங்களா? இதுக்கு நாம் HCF கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ணலாம்? இதுக்கு 2ஆலே போட்டுட்டு வரலாம். 8 2 16 இது வரல. ஓகேங்களா? நமக்கு இது 2ஆல் அடிப்படலை. ஸோ அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். 175 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது 2 2 4 மீதி 1 8 2 16 0. அடுத்தது இது என்ன வரும்? 3 2 6 மீதி 1 I 2 10 0. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்? 3ஆல் போடலாமா? 3ஆல் போட்டால் வரல, 5ஆல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, 3 5 15 மீதி 2 5 5 25. அடுத்தது 5 5 25 மீதி 3 6 5 30. தென் 7 5 35 0. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? காமனாக டிவைட் ஆகணும். ஏன்னா HCF கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இங்கே காமனாக டிவைட் ஆகணும்ல. ஓகே, அப்போ இதை 2ன்றது எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா HCF கண்டுபிடிக்கணும். நாம் கண்டுபிடிக்கிறது HCF. அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்? காமனாக டிவைட் ஆகணும். அப்போ நமக்கு இந்த 2ன்றதே வராது. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேயே சால்வ் பண்ணலாம். இருங்க. 175 560 700. ஓகேங்களா? இதை நமக்கு வந்து வந்த நம்பர் வேல்யூங்களா? இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா 5களே போட்டுடலாம். 3 5 15 மீதி 2 5 5 25. ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 மீதி 1 2 5 10. தென் ஓரஞ்சு 5 மீதி 2 4 5 20 0. ஓகேங்களா? காமனாக டிவைட் ஆகணும். HCFனால் காமனாக டிவைட் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? 7ஆல் வருதா பார்க்குமா? 5 7 35 1 7 மீதி 4 6 7 42 2 7 14 0. ஓகே, வந்துடுச்சு. அடுத்து நமக்கு எதாவது காமனாக டிவைட் ஆகுதா? கண்டிப்பாக ஆகலை. 5 20 டிவைட் ஆகும். 16 20 டிவைட் ஆகும். ஆனால் நமக்கு 5 16 டிவைட் ஆகிற மாதிரி எதாவது இருக்கா? கிடையாது. ஸோ நமக்கு 5 7 அப்போ 7 35ன்னு வருது. 5 7 பெருக்கணும்னாக்கா 35 வருது. 35 தான் ஆன்சர் அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. இங்கே நாம் என்ன பண்ணியிருக்கோம்? 100ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போது இதுக்கு என்ன வரும்னாக்கா 1 2. ஓகேங்களா? அப்போ 0.35 ஆன்சர் வரும். செக் பண்ணிக்கலாமா ஆன்சர் என்னன்றது? ஓகே, ஆன்சர் இதுக்கு என்ன? ஆப்ஷன் டி 0.35. ஓகேங்களா? இது இருக்குங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி இருக்குங்களா? 0.35 என்பது தான் சரியான விடை. என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க டெசிமல் வேல்யூவை நான் வந்து ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன்? எந்த நம்பரில் புள்ளிக்கு அப்புறம் அதிகமாக நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே வந்து புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. ஸோ நம்ம இதை நம்ம வந்து எல்லாத்துலேயும் காமனாக 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்.
எப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை, அந்த நம்பரை ஃபுல்லாக அப்படி போட்டு அந்த 2 ஜீரோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. அப்போது ரைட் சைட்லேருந்து 1 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே 56 00 போட்டாச்சு. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர் இருக்குது. ஸோ ஒரு நம்பர் தள்ளி இது வந்து நம்ம புள்ளி வைக்கிறது ரைட் சைட்லேருந்து வரணும். ஓகேங்களா? ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுட்டோம். ஓகே, அப்போ 560ன்னு நமக்கு ஆன்சர் வருது. அடுத்து 7 × 100 700 போட்டாச்சு. இந்த 175 560 700 இதுக்கு நம்ம HCF எடுக்கிறோம். ஓகேங்களா? இது வேண்டாம், இது நம்ம வந்து காமனாக டிவைட் ஆகணும். ஸோ ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த 175ன்றது 2 டிவைட் ஆகலை. ஸோ நமக்கு இது கிடையாது. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், 5ஆல் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டோம். 175 560 700 இதை நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து இது வருது. திரும்ப 7ஆல் பண்ணுறப்ப நமக்கு இது வருது. அதுக்கப்புறம் காமனாக டிவைட் ஆகுதானாக்கா காமனாக டிவைட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ 5 × 7 35 5 × 7 35. அடுத்து என்ன பண்ணோம், நம்ம வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நமக்கு வந்து திரும்ப வந்து நமக்கு வந்து அந்த 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா 100ல் எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நம்பரில் ரைட் சைட்லேருந்து போங்க. 1 2 நம்பர் தள்ளி புள்ளி வைங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? 0.35 அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஆன்சர் என்ன வரும்? 0.35ன்றது வரும். ஓகேங்களா? சாரி, ஸ்க்ரீன் தெரியல போல். இப்போ தெரியுதுங்களா? 35 வரும். 35ன்னு போட்டாச்சு. இதுதான் ஆன்சர் அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. ஓகேங்களா? 35 தான் ஆன்சர், அப்படி கிடையாது. என்ன பண்ணிக்கணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணோமா? அப்போ எத்தனை ஜீரோ இருக்குது? 100ல் 2 ஜீரோ இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும், ரைட் சைட்லேருந்து 1 2 நம்பர் தள்ளி புள்ளி வைங்க. ஸோ 0.35 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஓகேங்களா? 0.35. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 0.08 கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4.2 கொடுத்துருக்காங்க. அடுத்து 6 கொடுத்துருக்காங்க. இதனுடைய மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. எல்சிஎம் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். புள்ளிக்கு அப்புறம் இங்கே நமக்கு 2 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து எது அதிகமாக இருக்குது? 2 நம்பர் தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிப்போம், 2 ஜீரோ எதுக்கு வரும்? 100க்கு வருமா? அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இந்த மல்டிப்ளிகேஷன்றது ரொம்ப ஈஸியாக போடலாம். என்ன அப்படின்னாக்கா அந்த கொடுத்த நம்பர் ஃபுல்லாக எழுதுங்க. 008 00 அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. அப்போது 1 2 நம்பர் தள்ளி புள்ளி வைங்க. வச்சாச்சா? ஓகே, 008ன்றது நமக்கு வந்து எப்படி எழுதிக்கலாம்? 8 அப்படின்னு போட்டுக்கலாமா? எப்படி போட்டுக்கலாம்? 8. ஸோ ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து 8. அடுத்தது 4 2 ஜீரோ போட்டுக்கோங்க. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர் இருக்குது. அப்போ ரைட் சைட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைங்க. வச்சாச்சு. ஸோ இதுக்கு என்ன வருது? 420 வருது. ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், 6 × 100 600. ஓகேங்களா? அப்போ 8 420 600. இதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 8 420 600. இதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி போடலாம்? 4ஆல் போடலாமா? 2 நாள் 8, 1 நாள் 4, 2 அடங்காது. ஸோ 0 போட்டு 5 5 நாள் 20. தென் 1 நாள் 4 மீதி 2 5 நாள் 20 0. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? 5ஆல் போடலாமா? 2 காமனாக அப்படி எடுத்துக்கலாம். 2 5 10 1 5 5 3 5 15 0. அடுத்து 3ஆல் போடலாமா? 2 அப்படியே எடுத்துக்கோங்க. 7 3 21 13 30. அடுத்து என்ன பண்ணலாம்? 2ஆல் போடலாமா? 1 2 7 வகுப்பு அப்படியே எடுத்துக்கோங்க. தென் 2 10. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் காமனாக டிவைட் ஆகுதா? ஆகலை. அப்படி மல்டிபிள் பண்ணிக்க பார்க்கலாம். 4 5 20 23 60 62 120. தென் 7 5 35. மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன வருதுன்னு பாருங்கள். 0 5 0 2 5 10 1 1 5 5 1 6. ஓகே, அடுத்து 0 3 0 12 3 36. ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆட் பண்ண நமக்கு என்ன வருது? 4200 வருது. ஆன்சர் என்ன வருது? 4200 எல்சிஎம் வருது. நம்ம 4200 எடுத்துக்கணுமா அப்படின்னாக்கா அப்படி எடுத்துக்கூடாது. 4200 டிவைடட் பை 100. ஏன் டிவைட் பண்ணுறோம்? நாம் கொஸ்டின் வேல்யூவை நம்ம வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணி தான் நம்ம வந்து முழு நம்பரை கன்வெர்ட் பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுமோ அந்த நம்பரால் வந்த ஆன்சரை டிவைட் பண்ணிக்கணும். 4200 வந்துச்சு. அதை 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன வரும்? 42. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி 42 தான் வரும் இதுக்கு. ஓகேங்களா? புரியலன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அதனுடைய மீட்போவா HCF 4 அப்படி எனில் அதனுடைய
மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது எப்படி போடலாம்? இது நான் எப்படி போடலாம் சொல்லியிருக்கேன்? 2 எண்களுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2 எண்களுடைய ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் ஹெச்சிசிஎஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஹெச்சிசிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்தாச்சு. ஓகே, என்ன கேட்குறாங்க? எல்சிஎம் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? எல்சிஎம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வந்து ரேஷியோ கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த 3 நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 × 4 × 4 அவ்வளோதான் ஆன்சர். 3 நாள் 12, 12 நாள் 48 அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ரேஷியோ கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த 3 நம்பர் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3, 4, 4 இதை 3த்தையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 48 என்பது தான் சரியானுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஓகே, அடுத்தது பாருங்கள். ஓகே, கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 2 எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய மீசிமை கொடுத்துருக்காங்க. மீப்போவா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி போடலாம்? நம்ம ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, நமக்கு ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த நம்பர் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம். 3 நாள் 12, 12, 48 போட்டுக்கிட்டோம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5:6 அப்படின்னு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதோடைய எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, 480 கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஹெச்சிசிஎஃப் தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, எல்சிஎம் வேலையை மேலே போட்டுக்கோங்க. ஹெச்சிசிஎஃப் அந்த ரெண்கள் ரேஷியோ இருக்குங்களே அதை கீழே போட்டுக்கோங்க. 5 × 6 அவ்வளோதான். இதை டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். 8 6 48, 0, 1 5 5, 1 5 5, மீதி 3, 6 5 30, 16 வருதுங்களா? ஓகே, ஆன்சர் இதுக்கு என்ன வருது? 16 வருது. ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? கொஸ்டின் நல்லா பாருங்கள். இந்த 13 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அதோடைய மீப்போவா 4 எனில் அந்த எண்களின் மீசியம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? 2 எண்களுடைய ரேஷியோ கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் வேல்யூயும் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னாக்கா, கொடுத்துருக்க 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஆன்சர். 3 நாள் 12, 12 நாள் 48ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. ஓகேங்களா, 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. அதனுடைய எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, 480 கொடுத்துட்டாங்க. எனில் ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? எல்சிஎம் வேல்யூ மேலே போட்டுக்கோங்க. 480 டிவைடட் பை அந்த ரேஷியோவை கீழே போட்டுக்கோங்க, மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதான். 1 6 8 6 48, 0, 1 5 5, 16 5 80. ஸோ ஆன்சர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா 16 ஆகும். ஓகேங்களா, புரியுதுங்களா? இந்த மாடல் கேட்ட போட்டுருவீங்களா? கண்டிப்பாக போட்டுருவீங்களா? இங்கே ரேஷியோவில் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க. எல்சிஎம் கேட்டாங்கனாக்கா இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் ஆன்சர். இங்கே ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கனாக்கா எல்சிஎம் வேல்யூ மேலே போட்டு இந்த ரேஷியோவை கீழே போட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, ஓகே, அடுத்தது பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 15 கொஸ்டின் பாருங்கள். 2 எண்களுடைய விகிதம் வந்து 5:9 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அதனுடைய எல்சிஎம் வந்து 450 கொடுத்துட்டாங்க. எனில் அந்த 2 எண்களில் சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அந்த 2 எண்களில் சின்னது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ வந்து 5:9 கொடுத்துருக்காங்க. அதனுடைய எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 450 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 5:9 எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 450 கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு என்ன கேட்குறாங்க? ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்களா? கிடையாது. ஹெச்சிசிஎஃப் நாம் கண்டுபிடிக்கணும். அவங்க கேட்குறது என்ன? அந்த 2 எண்களில் சின்ன நம்பர் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்சிஎம் வேல்யூ மேலே போட்டுக்கிட்டு இந்த ரேஷியோவை கீழே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, 9 9, 5 45, 0, 1 5 5, 15 50. ஓகே, நமக்கு ஹெச்சிசிஎஃப் வந்து 10 வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த எண்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த ரேஷியோ இருக்குங்களே 5:9 இருக்குங்களே, இதை நீங்கள் அந்த ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் வந்து ஹெச்சிசிஎஃபால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன வரும்? ஹெச்சிசிஎஃப் நமக்கு வந்து 10 கிடச்சிருக்கு. அப்போ 5 10 50,
9 10 90. ஸோ அந்த எண்கள் அப்படின்னாக்கா 50, 90. அதில் அவங்க என்ன கேட்குறாங்க, சின்ன எண் கேட்குறாங்க. ஸோ 50 சின்னதா 90 சின்னதா? 50 தான் சின்னது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ 50. ஓகேங்களா? 2 எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்கப்பா. 2 எண்களின் விகிதம்ன்றது 5:9 கொடுத்துட்டாங்க. அப்படியே எல்சிஎம் கொடுத்துட்டாங்க எனில் அந்த 2 எண்களில் சின்ன எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த ரேஷியோவை எல்சிஎம் வேல்யூவில் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டோம். பண்ணாக்கா நமக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் கிடைச்சிரும். ஏன்னா நம்ம ஹெச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிப்போம், எல்சிஎம் வேல்யூ டிவைடட் பை இந்த ரேஷியோ வேல்யூ. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்துடும். இது நமக்கு ஹெச்சிசிஎஃப். இந்த ஹெச்சிசிஎஃப் வந்து நமக்கு வந்து 10 கிடச்சிச்சு. இதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரேஷியோவில் இருக்குங்களே அதில் மல்டிபிள் பண்ணி அப்படின்னாக்கா நமக்கு அந்த எண்கள் என்னன்னு தெரிஞ்சிடும். 5 10 50, 9 10 90 அந்த எண்கள் தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இதில் எது சின்னதுன்னு கேட்குறாங்களா? இங்கே 50 இருக்குது, இங்கே 90 இருக்குது. எது சின்னது? 50 தான் சின்னது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 50 ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர், புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஓகே, கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். 3 எண்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3 எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய எல்சிஎம் வேல்யூ 2400 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. ஸோ எப்போ போல போடுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுவோம் நம்ம, எல்சிஎம் வேல்யூ என்ன 2400, அந்த ரேஷியோ என்ன 3:4:5 அப்படி மாதிரி போட்டுக்கலாமா? சால்வ் பண்ண முடியல. 1 நாள் 4, 6 நாள் 24 00, 1 3 3 200, 1 5 5 4 5 20 0. ஸோ நமக்கு ஹெச்சிசிஎஃப் வேல்யூ என்ன வருது, 40 வருது. ஸோ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? உங்களுக்கு 2 எண்களின் விகிதம் கொடுத்துட்டு எல்சிஎம் வேல்யூ கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்டாலும் சரி, 3 எண்களின் விகிதம் கொடுத்துட்டு எல்சிஎம் வேல்யூ கொடுத்து ஹெச்சிசிஎஃப் கேட்டாலும் சரி, உங்களுக்கு விகிதத்தில் கொடுத்துட்டு எல்சிஎம் வேல்யூ கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்க அப்படின்னாக்கா ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எல்சிஎம் வேல்யூ டிவைடட் பை அந்த விகிதங்களுடைய மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அந்த ரேஷியோ. ஓகேங்களா? இதை போடுவீங்க. இதுவே உங்களுக்கு ரேஷியோ கொடுத்துட்டு, சரிங்களா, ரேஷியோ கொடுத்துட்டு அடுத்து எனக்கு கொடுப்பாங்க, ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னாக்கா அப்படியே இங்கே என்னெல்லாம் இருக்கோ அது ப்ளஸ் இந்த நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்சிஎம் வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? ஓகே, புரியும் நம்புறேன். சரிங்களா? ஓகே, அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 2 எண்களுடைய ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க. 2 எண்களுடைய ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 23ன்னு கொடுத்துருக்காங்க. மேலும் அதில் மீசிமா அப்படின்றது வந்து 13 மற்றும் 14 எண்ணில் பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது வந்து அவ்வெண்களின் மீசிமாவின் காரணிகள் முறையே 13 மற்றும் 14 எண்ணில் அந்த எண்களில் பெரிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி போடலாம்? ஓகே, பேப்பர் எடுத்தாச்சு. 2 எண்களுடைய ஹெச்சிசிஎஃப் 23ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண்களில் மீசிமாவின் காரணிகள் முறையே 13 14 எண்ணில் அதில் பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னாக்கா ஹெச்சிசிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க, 23 கொடுத்துருக்காங்களா? ஹெச்சிசிஎஃப் வேல்யூ 23 கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்கலாம், காரணிகள் முறையே 13 14ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எண்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த ரேஷியோவை ஹெச்சிசிஎஃப் கூட மல்டிபிள் பண்ணாக்கா நமக்கு வந்து அந்த எண்கள் கிடச்சிருமா? அப்போ 23 13 பெருக்குங்க. பெருக்குனா நமக்கு என்ன வரும், 3 3 9 2 3 6 23. ஸோ 299. அடுத்தது 23 கூட 14 பெருக்குங்க. என்ன வரும், 3 நாள் 12 1, 2 நாள் 8 1 9, 1 23 23, 2 12 1 322. ஸோ நமக்கு அந்த எண்கள் என்னென்னு தெரிஞ்சிச்சு. 299 322. அவங்க என்ன கேட்குறாங்க, பெரிய எண் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 299 பெருசா 322 பெருசா? 322 தான் பெருசு. ஸோ ஆன்சர் என்ன இதுக்கு, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். 1095 டிவைடட் பை 1168 இதனுடைய சுருங்கிய வடிவம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சுருங்கிய வடிவம் அப்படின்னாலுமே வந்து என்ன அப்படின்னாக்கா மீ பெரு பொது வகுத்தி தான். ஓகேங்களா? மீ போவை தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 1095 இருக்கா, இதை 1168 நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு எத்தனை இருக்கும், ஓர் 1095 இதில் அடங்குமா? ஓகே, மைனஸ் பண்ணுங்கள். என்ன வருது மைனஸ் பண்ணால், 8ல் 5 போச்சுன்னா 3 16. ஓகேங்களா? இங்கே 0 வந்துடும். 14 9 போச்சுன்னா 7. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், இங்கே 1095 இருக்குது, இங்கே 73 இருக்குது. எது பெருசு, இதுதான் பெருசு. அப்போ அது இங்கே போட்டுக்கோங்க 1095. ஓகேங்களா?
எத்தனை 73 1095 வரும்? 15 73 வரும். ஓகேங்களா? அப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 15 × 73 15 3 45 7 35 மீதி 3 1 7 7 3 10 1095 வந்துருச்சுங்களா? 1095 வந்துருச்சு. ஸோ 15 73 நமக்கு என்ன வருது? 1095. ஸோ நமக்கு எந்த இடத்துல நமக்கு வந்து முழுசாக 0 வருதோ அங்கே உள்ள நம்பர் தான் நமக்கு HCF ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்கு? 1095க்கும் 1168க்கும் நம்ம HCF கண்டுபிடிச்சிட்டு 73. ஓகேங்களா? HCF என்ன வருது? 73. அவங்க என்ன கேட்குறாங்க? சுருங்கிய வடிவம் கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா 1095 டிவைடட் பை 73 1168 டிவைடட் பை 73. இதை நீங்கள் டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்து என்ன வரும்? 15 73 1095 போட்டாச்சு. அடுத்தது 16 73 1168 வரும். அதாவது ஒரு 73 16 73 1168 வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு சுருங்கி வடிவம் என்ன அப்படின்னாக்கா 15/16 என்பது தான் ஆன்சர். இதுக்கு சரியான விடையாகும். ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? 15/16 என்பது தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கொடுத்துட்டு சுருங்கி வடிவம் கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணிக்கிறோம்? ஃபஸ்ட் நம்ம வந்து HCF வேலையை கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து HCF அப்படின்றது நம்ம வந்து 1095 1168 இதுக்கு நம்ம வந்து HCF அப்படின்றது பெரிய நம்பராக இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1168 உள்ளே போட்டுட்டு 1095 நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். அப்போ இதில் வந்து ஒரு தடவை அடங்கும், ரிமைனிங் 71 இருக்குது. அடுத்தது வந்து இதையும் கம்பேர் பண்ணுறோம். எது பெருசாக இருக்குது? இதுதான் பெருசாக இருக்குது. அப்போ இது உள்ளே போட்டுக்கோங்க. அடுத்து இது வந்து 15 73 1095 வரும். ஸோ ஓகே, 0 வந்துருச்சு. எந்த இடத்துல 0 வந்துச்சோ அங்கே உள்ள நம்பர் தான் நமக்கு HCF ஆகும். ஓகே, நம்ம HCF வேல்யூ 73 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த 1095 டிவைட் பை ஏன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர் என்ன? 1095 1168 கரெக்டுங்களா? அந்த நம்பரை நம்ம வந்து இந்த HCF டிவைட் பண்ணி ஆன்சரை சுருக்கி கொண்டு வரும். 15/16 என்பது தான் சரியான விடையாகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். 2 எண்களின் பெருக்கல் பலன் 90. அவ்விரு எண்களின் LCM 300 எனில் மீப்போவா என்னன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவ்விரு எண்களின் LCM மற்றும் HCF உடைய பெருக்கல் பலனுக்கு சமம் சொல்லிட்டேன்னா, அவ்விரு எண்களின் LCM மற்றும் HCF உடைய பெருக்கல் பலனுக்கு சமம் சொல்லியாச்சு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கொடுத்துருக்காங்க? 900 கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து LCM எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 கொடுத்துருக்காங்க. HCF கேட்குறாங்களா? ஓகே, அப்போ நமக்கு வந்து HCF தான் வேணும். அப்போ இந்த 300 இங்கே கொண்டு வந்துடலாமா? அப்போ 900 டிவைடட் பை 300 ஈக்குவல் டு HCF. இது சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும்? 2 0 2 0 கேன்சல், 1 3 3 3 3 9. ஸோ நமக்கு HCF வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 3. ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் ஏ ஆகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 20 என்ன கொடுத்துருக்காங்க? 2 எண்களின் HCF 4 LCM 520 ஒரு எண் 552 எண்ணில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன் நான். 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவ்விரு எண்களின் LCM மற்றும் HCFின் பெருக்கல் பலனுக்கு சமம் சொல்லியிருக்கேனா? ஓகே, HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். LCM எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 520 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது ஒரு எண் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 52 கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு இன்னொரு நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? X = 520 × 4 டிவைடட் பை 52. ஒரு 52 52 10 52 520 5 40. ஓகேங்களா? ஸோ அந்த இன்னொரு எண் என்ன அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 40 என்பதுதான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு 2 எண்களின் HCF 4 LCM 520 ஒரு எண் வந்து 52 எண்ணில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவ்விரு எண்களின் LCM மற்றும் HCF உடைய பெருக்கல் பலனுக்கு சமம். அந்த மாதிரி வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, 20 சம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பார்க்குமா? ஓகே, 21வது கொஸ்டின் பாருங்கள். 36 156 என்ற 2 எண்களுடைய மீப்போவா HCF வந்து 12 கொடுத்துருக்காங்க எனில் அதோடைய LCM என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 2 எண்களுடைய மீப்போவா. அப்போ அந்த 2 எண்கள் என்னென்ன? 36 156 என்ற 2 எண்களின் மீப்போவா 12 எனில் அவற்றின் மீசியம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவ்விரு எண்களின் LCM மற்றும் HCF பெருக்கல் பலனுக்கு சமமா? ஓகே, ஒரு எண் வந்து 36 இன்னொரு எண் 156 ஈக்குவல் டு HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்க. LCM தான் கேட்குறாங்க. ஸோ LCM = 36 × 156. அதாவது என்ன அப்படின்னாக்கா LCM = 36 × 156 டிவைடட் பை 12 போட்டுக்கலாமா? அப்போ சால்வ் பண்ணுங்கள். ஒரு 12 12 3 12 36 156 × 3ங்களா?
அப்போது 3 × 156 மல்டிபிள் பண்ணுங்கள். 3 6 18 1, 3 5 15 1 16 1, 1 3 3 3 4 468 வருது. ஸோ ஆன்சர் என்ன? 468, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 எண்களின் HCF மற்றும் LCM முறையே 44 மற்றும் 264. இதில் ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் பொழுது ஈவு 44 கிடைக்கின்றது எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சிம்பிளாக போடலாம். என்ன அப்படின்னாக்கா 2 எண்களுடைய HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 44. LCM எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 264. ஓகே, ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கிறப்ப ஈவு 44 கிடைக்குதான். ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கிறாங்க, வகுக்கும் பொழுது ஈவு 44 கிடைக்கிது. அப்போ நான் வகுக்காமல் இருந்தால் எனக்கு என்ன வரும்? இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. x = 2 × 44, 88. அப்போ ஒரு எண் என்ன? 88. ஓகேங்களா? ஒரு எண் என்ன அப்படின்னாக்கா 88. மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சால்வ் பண்ணிடலாமா? அப்போது என்ன போட்டுக்கலாம்? 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவ்விரு எண்களின் LCM மற்றும் HCFின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும். ஒரு எண் நமக்கு 88 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து y நமக்கு இன்னொரு நம்பர் தெரியாது. LCM எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 264, HCF 44. ஓகே, அப்படி சால்வ் பண்ண பார்க்கலாம். ஒரு 44 44, 2 44, 288. அடுத்து 1 2 1 2 3 2 6 2 4. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன வருது? 132. அப்போ இன்னொரு எண் என்ன அப்படின்னாக்கா 132. ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? ஓகேங்களா ஆஃபீஸர், புரியுதுங்களா? இங்கே நமக்கு ஒரு எண் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம அந்த ஒரு எண்ணை என்ன பண்ணுறாங்களாமா 2ஆல் வகுக்கிறப்ப ஈவு 44 கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே இதையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அதுதான் அந்த எண் ஆகும். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 2 சார்பகா எண்களின் பெருக்குத்தொகை 117 எனில் அந்த எண்களின் LCM என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சார்பகா எண்களுடைய பெருக்குத்தொகை, அதாவது என்ன அப்படின்னாக்கா 2 எண்களின் பெருக்கு பலனானது அவ்விரு எண்களின் LCM மற்றும் HCFின் பெருக்கல் பலனுக்கு சமம். ஓகேங்களா? 2 சார்பகா எண்களுடைய பெருக்குத்தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? LCM கேட்குறாங்க. இந்த இடத்துல பெருக்கல் தொகைன்றது 117. ஓகேங்களா? 2 சார்பகா எண்களின் பெருக்குத்தொகை என்ன? 117 போட்டாச்சு. LCM நம்ம கேட்குறாங்க. HCF அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சார்பகா எண்களுடைய பெருக்கல் பலனானது, அதாவது அதனுடைய மீப்போ அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா 1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சார்பகா எண்களுடைய HCF அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா 1 ஆகும். ஓகேங்களா? சார்பகா எண்கள் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து நமக்கு 15 16 அடுத்தடுத்து நமக்கு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சார்பகா எண்கள் சொல்லுவாங்க. இது நமக்கு காமனாக டிவைட் ஆகுமா அப்படின்னாக்கா ஆகாது. இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னாக்கா அடுத்தடுத்து 2 நம்பர் இருக்குங்களே. இப்போ எக்ஸாம்பிள் 11 12 13 14 25 26 இந்த மாதிரி இந்த நம்பருக்குலாம் நமக்கு HCF வேல்யூ எடுத்துனாக்கா 1 தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து 2 எண்களின் HCFனாலும் 1 தான், 2 சார்பகா எண்களின் HCFனாலும் 1 தான். 2 நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னாக்கா 2 சார்பகா எண்களின், ஓகேங்களா, சார்பகா எண்களுடைய HCF வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 1. இது ஒரு டேட்டா. ஓகேங்களா? அதே மாதிரி 2 அடுத்தடுத்த எண்களுடைய HCF வேல்யூ என்ன அப்படின்னாக்கா அதுக்கும் 1 தான். ஓகேங்களா? 2 சார்பகா எண்களின் மீப்போ 1, 2 அடுத்தடுத்த எண்களின் HCF அப்படின்றது 1. ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு இங்கே என்ன போட்டிருக்காங்க? கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 சார்பகா எண்களுடைய பெருக்கு தொகை 117, எண்களின் மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம HCF வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா 1 தான் ஆகும் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு LCM வேல்யூ என்ன? 117. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி 117 என்பது ஆன்சர் இதுக்கு ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர், புரியுதுங்களா? ஓகே, நம்ம இந்த வீடியோவில் 25 சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் ஆல்மோஸ்ட் 44 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம 25 சம் பார்க்கலாம். அடுத்த இதோட கண்டினியூஷன் அப்படின்னா நம்ம இந்த கணியன் புக்கு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி அடுத்தது பாருங்கள், 24 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மற்றும் ஒய், ஓகேங்களா, என்ற 2 பகா எண்களின் மீசிமா 161 கொடுத்துருக்காங்க. எனில் 3y - x உடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே என்ன சொல்லிட்டாங்க? 2 பகா எண்கள் சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்?
2 பகா எண்கள் அப்படின்னு வந்தாலே 2 பகா எண்கள் வந்தாலே அதுக்கு HCF வேல்யூ என்ன 1. ஓகே, 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவ்விரு எண்களின் HCF மற்றும் LCM பெருக்கல் பலனுக்கு சமமா? ஓகே, HCF என்ன 1, LCM நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 161 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 2 எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்றது நமக்கு வந்து 161 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவ்விரு எண்களின் HCF மற்றும் LCM பெருக்கல் பலனுக்கு சமம். ஓகே, அப்போ இந்த 2 எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்றது 161 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது 161 அப்படின்றது நம்ம போட்டாச்சு. எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 161 வரும் பாருங்கள். 161 161. அடுத்தது 7 அதாவது 7 23 பேருக்குனாக்கா 161 வரும். ஓகேங்களா, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 161 வரணும். 161 161. ஓகேங்களா, அடுத்தது 7யும் 23 பேருக்குனாக்கா 161 வரும். அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் வேல்யூ ஆனது ஒய் வேல்யூவோட பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு வந்து இதில் இதை எடுத்துக்கலாமா, எக்ஸுக்கு வந்து 23னும் ஒய்க்கு வந்து 7ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3y மைனஸ் எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ ஒய்க்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸுக்கு பதிலாக 23 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 3 21, 21ல் 3 போச்சுனாக்கா -2. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ -2 என்பது சரியான விடையாகும். புரியுதுங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. 2 நம்பர் இருக்குது. அடுத்தது வந்து இது ரெண்டுமே நம்ம என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டுமே பகா எண்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பகா எண்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனுடைய எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, 161 கொடுத்துருக்காங்க. அப்படி எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, 161 கொடுத்துருக்காங்க. எனில் 3y மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி போடலாம், ஃபஸ்ட்டு நாம் 2 எண்களுடைய, அதாவது 2 பகா எண்கள் இருக்குங்களே, 2 பகா எண்களுடைய HCF வேல்யூ என்ன வரும் அப்படின்னாக்கா 1. பகா எண்களுடைய HCF வேல்யூ 1. ஓகே, இப்போ 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவ்விரு எண்களின் LCM மற்றும் HCFின் பெருக்கல் பலனுக்கு சமம். ஸோ LCM 161, HCF வேல்யூ 1 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த 2 எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்றது என்ன 161. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டுமே வந்து பகா எண்கள் சொல்லிட்டாங்க. ரெண்டுமே பகா எண்கள் சொல்லிட்டாங்க. அப்போது 161ங்களா, 161 161. அடுத்தது வேறு என்ன போடலாம், அப்படியே போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு பகா எண்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பகா எண்கள் அப்படின்னாக்கா 1ஆலும் தன்னாலும் மட்டும்தான் வகுப்படும். 1 3 5 7 11 13, அடுத்தது 17 19, ஓகேங்களா, 23 25 6 7 27 வருமா, வராது. ஓகேங்களா, ஏன்னா 27 வகுப்படும். 29, ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு வந்து பகா எண்கள் ஆகும். ஸோ பகா எண்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும்னா அந்த நம்பரால் மட்டும்தான் வகுப்படும், வேறு எந்த நம்பராலையும் வகுப்படாது. 29 வேறு எதாவது வகுப்படுமா, வகுப்படாது. 23 வேறு எதாவது வகுப்படுமா, 1 வகுத்தா 23ஆல் வகுப்படும், இல்லைன்னா 23 / 1 போடுவோம். ஓகேங்களா, ஸோ 1ஆலும் தன்னாலும் மட்டும் வகுப்படும். அப்போ பகா எண்கள் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இதில் எந்த 2 நம்பர் மல்டிபிள் பண்ணாக்கா 161 வருதுன்னு பாருங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 7யும் 23 பெருக்கணும் அப்படின்னாக்கா 161 வரும். 7யும் 23 பெருக்குங்க அப்படின்னாக்கா 161 வரும். 7 3 21 2 7 2 14 2 16 161 வருதுங்களா. ஓகே, ஸோ நமக்கு 2 நம்பர் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, 2 நம்பரை எடுத்துக்கிட்டோம். இந்த 2 பகா எண்கள் எடுத்தாச்சு. அதில் அவங்க இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லிட்டாங்க, எக்ஸ் வேல்யூ வந்து ஒய் வேல்யூவோட பெருசுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 23 வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், 7 வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 23 எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், 7 வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3y மைனஸ் எக்ஸோட வேல்யூ தான் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ ஒய்க்கு பதிலாக 7 போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக 23 போடுங்க. ஈக்குவல் டு 3 21 மைனஸ் 23, 21 மைனஸ் 23 போச்சுனாக்கா -2. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன -2 என்பது தான் இதுக்கு சரியான விடை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 25வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 எண்களுடைய HCF வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதோடைய LCM வேல்யூ 495 கொடுத்துருக்காங்க. மேலும் அந்த 2 எண்களுடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க. எனில் அந்த 2 எண்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா, அந்த 2 எண்களுடைய கூடுதல் வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண்களுடைய வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்,
அந்த எண்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, அந்த எண்கள் நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். 2 எண்களுடைய HCF வேல்யூ என்ன 5. HCF வேல்யூ 5. எல்சிஎம் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 495 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. அப்போ அந்த 2 எண்களின் பெருக்கல் பலன் நமக்கு என்ன வரும்? 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவ்விரு எண்களின் HCF மற்றும் LCM பெருக்கல் பலனுக்கு சமம். ஸோ இது மல்டிபிள் பண்ணுங்கள். 5 5 25 2, 9 5 45 2 47, 4 5 4 24 24. ஸோ அந்த 2 எண்களின் பெருக்கல் பலனானது 2475. ஓகேங்களா, அடுத்த டேட்டா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அந்த 2 எண்களின் கூடுதல் வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 எண்களுடைய கூடுதல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா a+b த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ஓகேங்களா, a+b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு போடலாமா? ஓகே, அப்போ x + y ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 2xyன்னு போட்டுக்கலாம். ஓகே, கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100. அப்போ 100 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓகேங்களா x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 2475. ஓகேங்களா, அப்போ 100 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கா 10,000 வருங்களா, 4 0 வந்துடும். அடுத்து இது மல்டிபிள் பண்ணுங்கள். 2யும் 2475 மல்டிபிள் பண்ணுங்கள். 2 5 10 1, 2 7 14 1 15 1, 2 4 8 1 9, 2 2 4, 4950 வந்துருச்சு. 4950. ஓகேங்களா, ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 4950. ஓகே, அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ 10,000ல் 4950 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண நமக்கு என்ன ஒரு 0 10 9 9. ஓகே, 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 0 9 போச்சுன்னா 0 5 5050 வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருது 5050 வந்திருக்கு. ஓகேங்களா, ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்? 5050ங்களா. இப்போது இது வந்து நம்ம வந்து 2 எண்களுடைய கூடுதல் வச்சு வர்க்கம் கண்டுபிடிச்சோம். அதுவே x - y த ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணலாம்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2abனுங்களா. ஓகே, அப்போ நமக்கு x - y த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஏன்னா நமக்கு வந்து வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ x - y த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கூடுதல் நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர்ன்றது 5050 மைனஸ் 2 × xyனா நமக்கு எவ்வளோ வந்துச்சு 4950 வந்துச்சுங்களா. 2xyனா 4950 வந்துச்சு. ஓகே, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4950. ஓகேங்களா, ஓகே. அப்போ 5050ல் 4950 மைனஸ் பண்ணுங்கள். 0 0 10ல் 9 போச்சுன்னா 1. ஸோ 100. x - y த ஹோல் ஸ்கொயரோடைய வேல்யூ என்ன வருது? x - y த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ என்ன வருது 100 வருது. ஸோ நமக்கு x - y வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா 10. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன 10 தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஓகே, நான் திரும்ப வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகேங்களா, என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்த 2 எண்களுடைய கொஸ்டின் இதுதான்ப்பா. 2 எண்களின் HCF வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. 2 எண்களுடைய HCF வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? HCF வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. LCM வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 495ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 எண்களுடைய கூடுதல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 கொடுத்துருக்காங்க. எனில் அந்த 2 எண்களுடைய வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுதான் நமக்கு கொஸ்டின். ஆமாவா? ஓகே, இப்போ இதை என்ன பண்ணலாம் நம்ம? ஓகே, கரெக்டாக பாருங்கள், கவனிங்க. இப்போ இதுதான் நமக்கு வந்து கொஸ்டின். கரெக்டுங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா 2 எண்களின் பெருக்கல் பலனானது அவ்விரு எண்களின் LCM மற்றும் HCF ஓட பெருக்கல் பலனுக்கு சமம். அப்போ x × y ஈக்குவல் டு LCM வேல்யூ என்ன 495, HCF வேல்யூ என்ன 5. மல்டிபிள் பண்ணுங்கள். 5 5 25 2, 9 5 45 2 47, 4 4 5 24 24. ஓகே, அந்த 2 எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்றது நமக்கு வந்து 2475 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது பாருங்கள், இங்கே நமக்கு x + y கொடுத்துருக்காங்க, கூடுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டேர்ம் வச்சு நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா x + y த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. ஓகேங்களா, இது ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அப்போ நமக்கு வந்து கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100. அப்போ 100 ஸ்கொயர் பண்ணிக்கணும். x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் 2 × xyன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 2475 கண்டுபிடிச்சோம். 2475 கண்டுபிடிச்சோம். ஓகே, 100 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கா 10,000.
ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் நமக்கு என்ன வந்துச்சு 2 5 10 மீதி 1 2 14 1 15 மீதி 1 2 4 8 1 9 2 2 4 4950 இருந்துச்சு. ஓகேங்களா. நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ளஸ்ஸு வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10,000 ஓகே 10,000 4950 மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ண பார்க்கல என்ன வரும் 0 10 9 9 ஓகேங்களா. 10ல் 5 போச்சுன்னா 5 9ல் 9 போச்சுன்னா 0 9ல் ஓகே 5050 வந்துச்சு. ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது 5050 இது நம்ம வச்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க, வித்தியாசம் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x வைங்களா. ஓகே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5050 ஓகேங்களா. அடுத்து 2x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4950 அது சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இதை மைனஸ் பண்ணுங்கள். 5050ல் 4950 மைனஸ் பண்ணி என்ன வரும் 0 0 10ல் 9 போச்சுன்னா 1. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு 100 வந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ இதுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்கா 10. ஸோ வித்தியாசமானது 10. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நாம் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். அடுத்து நமக்கு வந்து கூடுதல் கொடுத்துறனால அதை வச்சு நம்ம வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கிது. அடுத்து நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க, வித்தியாசம் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. ஓகே ஆஃபீஸர், இந்த சம்மில் நாம் இந்த வீடியோவில் நாம் 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது நம்ம இதோட கண்டினியூஷனாக இந்த கணியன் புக்கில் என்னென்ன சம்லாம் கொடுத்துருக்காங்கன்ற மாடலை பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ.